வணக்கம். வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், பிசிக்கல் டைரக்டர். இன்னைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த ஸ்பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாங் ஜம்ப்ல இருந்து ஒரு 420 430 மீட்டர்ஸ் நீங்க தாண்டீங்க அப்படின்னா ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா தாராளம் ஒரு 20 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி 200 மீட்டர்ஸ் அண்ட் 400 மீட்டர்ஸ் வந்து நான் ஒரு 5 செகண்ட் ரெடியூஸ் பண்ணா டபுள் ஸ்டார் வரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து கண்டிப்பா ஸ்பைக்ஸ் யூஸ் ஆகும். இது ஒண்ணு. ரெண்டாவது பட்ச விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்பைக்ஸ் எந்தெந்த ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம், எந்த ஈவெண்ட் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா லாங் ஜம்ப் கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 400 இல்ல 200 இல்ல 100 மீட்டர் இந்த ஈவெண்ட் கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. இந்த 1500 மீட்டர்ஸுக்கு கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண வேணாம். என்ன பர்சனல் ஒப்பீனியனா சொல்லணும் என்னன்னா 1500 பொறுத்த வரைக்கும் இது மிடில் டிஸ்டன்ஸ். இந்த மிடில் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓடுனீங்கன்னா காப் மசில் டக்குன்னு வந்து புல் ஆயிடுச்சுன்னா ஓட முடியாது. ஸோ அதனால ப்ராப்பரா ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்தாலும் 1500 யூஸ் பண்ண வேணாம். இந்த ரிமைனிங் வந்து லாங் ஜம்ப் பிளஸ் 400 200 100 மீட்டர்ஸ் இந்த ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.